கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. இந்தாங்க, நான் இங்கேயே இறங்கி போய்க்கிறேன். ஓகேம்மா. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல சார், மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஆயிடும் சார். ஓகே, நீங்கள் வண்டி ரெடி பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ஓகே சார், வந்துடுறேன். ஆட்டோ ஆழ்வார்பேட். எவ்வளோ கொடுக்கணும்? 100 rupees. இந்தாங்க. ஓகே சார். சார் சார் ஒரு நிமிஷம், இந்த கவரை விட்டீங்க சார். ஓ, தேங்க்யூ. இங்கேயும் இல்லையே. அம்மா அம்மா அம்மா, என் ட்ரெஸ்லாம் எங்கம்மா வச்சிருக்கீங்க? எல்லாம் அந்த சின்ன ரூம்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு. சின்ன ரூம்லயா? ஓ. அம்மா அம்மா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன? இங்க கொஞ்சம் பாருங்க, என் ட்ரெஸ்லாம் எப்படி கசங்கி இருக்கு. கொஞ்சம் அயன் பண்ணி வைக்க கூடாதா? இப்பதானே இந்த ஏரியாக்கே வந்திருக்கிறோம். நம்ம பழைய வீட்டுல இருக்கும்போது அந்த தெருவிலே அயன் கடைக்காரன் இருந்தான். அந்த பையன் தினம் வந்து எடுத்துட்டு போய் அயன் பண்ணி கொடுத்தான். இனிமேதான் அந்த கடை எங்க இருக்குன்னு தேடணும். அம்மா, இதை விட உங்களுக்கு என்னம்மா அப்படி முக்கியமான வேலை? வந்த உடனே அக்கம் பக்கம் என்ன கடை இருக்குன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதுவே இன்னும் முடியல. இதெல்லாத்தையும் அப்புறம் பாக்கலான்னு இருந்தேன். என்ன அப்புறம் பாத்துக்கலாமா? என்னமா இப்படி அசால்ட்டா பேசுறீங்க? இப்போ இந்த கசங்கி போன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் எப்படிமா வெளியில போறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்குள்ள அந்த கடை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சிடறேன். எப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டு வெளில போனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கல்யாணம் ஆனோனே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, சரியான தரித்திரம் பிடிச்சவா, அப்படி இப்படின்னு கேலி பண்ணுவாங்க. இப்படியே இந்த புடவையை போட்டு கசக்கிற? இது கொஞ்சம் கசங்காம இருக்குல்ல, இத கட்டிட்டு போயேன். இத கட்டிக்க. சும்மா நச்சு நச்சுன்னு. பாத்தேடவள. அம்மா, இங்க வந்து பாருங்க, என் ரூம வந்து பாருங்க, எவ்வளவு அலங்கோலமா கிடக்குன்னு. கொஞ்சம் சுத்தப்படுத்தி வைக்க கூடாதா? இப்பதான் நான் ஹாலையே பெருக்கிட்டு இருக்கேன். ஹால மட்டும் பெருக்கினா போதுமாமா? கொஞ்சம் ரூம கிளீன் பண்ண வேண்டாம்? என்னம்மா நீங்க, என் குணம் பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொன்னும் உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும். நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா அப்ப நான் செழியன்லாம். நீங்க என்ன சின்ன குழந்தையாமா? எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு இருப்பாங்க. எந்திரிட்ட. என்னத்த? எந்திரிச்சு வாடா. வா. என்னடா நினைச்சிட்டு இருக்காவ? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? என்ன இந்த அதிகாரம் பண்றாவ? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க மேல இருக்க உரிமையில அப்படி பேசுறா. அதுல நான் எப்படி தலையிட முடியும்? உரிமையா? இதாட உரிமை? அவ தோரணை பாத்தியா? நீ என்னடானா பெரிய சிப்பாய் மாதிரி நகத்தை வெட்டிட்டு இருக்க. என்னத்த பேசுறீங்க? அவ கூடவே இருந்து பொறுப்பா பாத்துக்கிட்டீங்க, அந்த உரிமையில பேசுறா. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? டேய், அப்ப இருந்து சூழ்நிலை வேறடா.
அப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையும் என்ன கேட்டு கேட்டு செஞ்சா. இப்ப உனக்கு பொண்ணா கேட்டல்ல, நீ தாண்டா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். என்ன சொல்லணும்? அத்தை ஒண்ணு நம்ம வீட்டு வேலைக்காரி இல்ல, அவ ரொம்ப ரோஷக்காரி. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அத்தை தான். அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கு, தெரிஞ்சுக்கன்னு சொல்லு. கேவலமா இருக்குடா, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உன்கிட்ட சொல்லி எனக்கு மரியாதை கொடுங்கன்னு பிச்சை கேட்கற மாதிரி இருக்கு. எல்லாம் என் நேரம். அத்தை இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? அவ வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருப்பா. போக போக மாறிடுவா. அவ எது சொன்னாலும் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவகிட்ட போய் சொல்லிடா, பெருசா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க. போய் சொல்லிடா. போடா. கவிதா, நல்ல வேளை நீங்களே வந்தீங்க. நமக்கு புதுசா கல்யாணம் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கூடன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்க அத்தை கிட்ட போய் பணம் கேட்டு வாங்குங்க. சரி அதை நான் கேட்குறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். முதல்ல செலவுக்கு பணம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு. சீக்கிரம் ரெடி ஆகணும், போங்க. என்ன இல்லன்னு சொல்லிட்டு போங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு. போய் கேட்டு வாங்க, போங்க. கவிதா, சொல்லலையா? இல்லத்த நான் சொல்லலான்னு தான் போனேன். நடுவுல பூனை குறுக்க போயிடுச்சா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சொல்லியிருக்க மாட்டேன்னு. இல்லத்த ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கணுமா, கொஞ்சம் பணம் வேணும்னா. கொஞ்சம் பணம் வேணும் த. இருந்த நகை நட்டெல்லாம் வச்சு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணது இல்லாம உங்களுக்கு அப்பப்ப செலவுக்கு காசும் கொடுத்து நீங்க சொல்லலாம் நான் வாங்கி கட்டிக்கணுமா? எல்லாத்தையும் பொறுத்து போகணும், அப்படிதானே? அது ஏன் தான் அப்படி எடுத்துக்கிறீங்க? அவ சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொன்னா. நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. பணத்தை கொடுக்குறேன், வேற வழி கொடுத்துதானே ஆகணும். பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, வேலைக்காரி மாதிரி. நாளைக்கு ஆபீஸ்க்கு என்ன ஒரே கூட்டம்? தலைவர் ரிலீஸ் ஆகி போறாருமா. ஓஹோ, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் விஸ்வங்கிறவரை பார்க்கணும். நான் விஸ்வங்கிறவரை பார்க்கணும். சும்மா பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதுமா. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். மனு கொண்டாந்திருக்கியா கூட? இந்த இதுல ஒரு சைன் பண்ண. அங்க போய் வெயிட் பண்ணுமா, கூப்பிடுறேன். என்னம்மா அது? ஸ்வீட்ஸ் கொண்டா. இந்தா. யோ ரவி, அந்த 1104 இருப்பான், அந்த அக்கீஸை கூட்டு வந்து காட்டியா? சீக்கிரமா பேசிட்டு வந்துருப்பா, போங்க. சார் எப்படி இருக்கீங்க விஸ்வம்? நல்லா இருக்கேன் மேகலா. ஹாப்பி பர்த்டே. என் பிறந்த நாளை இப்படி ஜெயிலில் கொண்டாட வேண்டி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வருத்தப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல,
இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அம்மா உன்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொன்ன எடுத்துட்டு வந்தியா? இருங்க. ஐயோ என்னாச்சு? இல்லங்க, நான் ஒரு கவர்ல எடுத்துட்டு வந்தேங்க. எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. விடு, பரவாயில்ல. அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு வா. ம். பல தடவை ரொம்ப வெறுமையா இருக்கும். அதான் உன் ஃபோட்டோவை கேட்டேன். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அடுத்த தடவை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ம், தொலைச்சிடாம பத்திரமா எடுத்துட்டு வா, சரியா? ம். என்ன பார்க்குற? கொஞ்சம் இழைச்சிட்டீங்க. இது ஒரு பெரிய மேட்டரா? அடிக்கடி நீ வந்து போயிட்டு இரு. நான் திரும்பவும் வெயிட் போட்டுருவேன். நான் அடிக்கடி வந்துகிட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம். என்ன? பரோல்ல உங்களை வெளியில கூட்டிட்டு வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அத்தை மனசுல ஒரு ஆசை. அத அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அம்மாக்கு அதுல விருப்பம் இல்ல, அதான் மறுத்துட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். அத்தை கிட்ட சொல்லுங்க. இப்படி பரோல்ல வெளியில வந்து கல்யாணம் பண்றது நல்லாவா இருக்கும்? நிச்சயமா நல்லா இருக்காது மகளா. எனக்கும் இது சரியா வரும்னு தோணல. ஆமா, எங்க அம்மாவுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? ஏதோ நியூஸ் பேப்பர்ல படிச்சாங்களாம், இந்த மாதிரி கைதியை வெளியில கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதா. ஓ, அது வேண்டாம் மகளா. நான் அம்மா கிட்ட சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா கூட நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்? பரவாயில்ல, வெளியே வந்து உன் கழுத்துல தாலி கட்டிட்டு உடனே இங்க வந்து ஜெயில தனியா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய மனவேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வேண்டாம் மேகலா. என்னால அதை ஜீர்ணிக்க முடியாது. என்னால கூட அதை தாங்கிக்கவே முடியாது. லவர்ஸா இப்படி பிரிஞ்சிருக்கிறத என்னால தாங்கிக்க முடியும். ஆனா நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டீங்கன்னா நான் துடிச்சு போயிடுவேன். நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிற மகளா. நாம் அவசரப்பட வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யாரோ எழுதி வச்ச மாதிரி தான் நடக்குது. அது கடவுள் எழுதினதா இல்ல விதி எழுதினதான்னு தெரியல. அது நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த விதி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதி வச்சிருக்கோம். நம்ம கல்யாணம் அதுபடி நடக்கும். என்ன, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ காத்திருக்கணும். நான் உனக்காக ஏங்கணும். அப்படியே நடக்கட்டுமே. வருத்தப்படுறீங்களா விஸ்வம்? வருத்தம் இல்லை, இட்ஸ் ஓகே. எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தான் மேகலா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. தம்பி, டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு. அம்மா கிளம்புமா. சரி மேகலா, விஸ்வம் போயிட்டு வா. பாப்பா